வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி கிளாஸ் 12ல் ஃபர்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஒரு சப்டாபிக்கான கூலுப்ஸ் லா பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் கிளாஸ் 12ல் என்ன டீல் பண்ணியிருப்பாங்கன்னா, ரைட் ஃப்ரம் த சார்ஜஸ் தட் ஆர் அட் ரெஸ்ட், அதாவது மூவ் பண்ணாமல் அப்படியே நின்றுட்டுருக்கிற ஒரு சார்ஜ் என்ன மாதிரியான இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும் சுற்றி அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேச்சுரலாகவே நம்மளுடைய சார்ஜஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ரேண்டமாக எல்லா சார்ஜஸுமே இன்சுலேட்டராக இருக்கட்டும், கண்டக்டராக இருக்கட்டும், செமிகண்டக்டராக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எல்லா சார்ஜஸுமே ரேண்டமாக ஒவ்வொரு திசையில் மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் நான் ஏன் கன்ஸ்ட்ரைன் பண்ணி அது எல்லாத்தையும் ரெஸ்ட்டில் வச்சுருக்கேன்னா, மூவ் பண்ணும்பொழுது கரண்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது கூடவே சேர்ந்து வரும். ஆனால் தற்சமயத்துக்கு எனக்கு அதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறதுனால ஐ ரெஸ்ட்ரிக்ட் மை செல்ஃப், நாமளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். எப்படி ஒரு சார்ஜை நகர விடாமல் இடத்துலையே வச்சு அதை வச்சு மற்ற எல்லா எஃபெக்டையும் படிக்க போகிறோம். சரி, முக்கியமாக என்னென்ன எஃபெக்ட்லாம் இங்கே படிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபோர்ஸ். என்ன மாதிரி ஃபோர்ஸ்? ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், சார்ஜுன்னு நான் சொல்லும்போது ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ், இல்லையா? ஸோ லைக் சார்ஜஸ் எப்பயுமே ரிப்பல் பண்ணிடும், அன்லைக் சார்ஜஸ் எப்பயுமே அட்ராக்ட் பண்ணும். ஸோ ரிப்பல்சிவ் அண்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸை பற்றி தான் நம்ம இங்கே மேஜராக படிக்க போகிறோம். ஸோ அந்த ஃபோர்ஸஸை பற்றி பேச போகிறது தான் இந்த கூலும்ஸ் லா. கூலும் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட பேர். வாட் ஹீ பாஸ்டுலேட்டட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எங்கேருந்தும் டிரைவ் பண்ணப்படலை, நடக்கிற விஷயங்களை வச்சு அந்த லா எழுதப்பட்டிருக்கு. தட் இஸ் கால்ட் பாஸ்டுலேட்டிங். ஸோ ஹீ பாஸ்டுலேட்டட் திஸ் லா ஆஸ் எஃப் directly proportional to the product of the charges and it is inversely proportional to the square of the distance between them. நீங்கள் ஏற்கனவே கிளாஸ் 11ல் கிராவிடேஷன் அப்படிங்கிற ஒரு சாப்டரில் இதே மாதிரி இருக்கிற ஒரு ஃபார்முலாவை பார்த்துருப்பீங்க, புரியுதுங்களா? அது உண்மைதான். கிராவிட்டியில் நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் உங்கள் கிளாஸ் 11ல் படிச்சிங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி விஷயங்கள் தான் இங்கேயும் நடக்க போகுது. ஒரே டிஃப்ரென்ஸ் தான், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வெறும் அட்ராக்டிவாக மட்டும்தான் இருக்கும், இங்கே ரிப்பல்சிவாக இருக்கவும் வாய்ப்புண்டு. இதுதான் ஒரே டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ கவனிங்க, நான் இந்த ப்ரொபோஷ்னாலிட்டி சிம்பலை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஸ்டண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அந்த கான்ஸ்டன்ட் K டைம்ஸ் Q1 Q2 by R² இட் இஸ். அதாவது ரெண்டு சார்ஜஸ் இருக்குது, ஓகேவா? ரெண்டு சார்ஜஸ் இருக்குது. ஒன்று Q1 இன்னொன்று Q2ன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு சார்ஜுக்கும் நடுவில் ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால க்ரியேட் ஆக போகிற ஃபோர்ஸை பற்றி தான் நான் இங்கே பார்த்துட்ருக்க போகிறோம். தற்சமயத்துக்கு நான் இது பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறத பற்றி சொல்லலை. ஆனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் சாப்டரை பொறுத்த வரைக்குமே ஒரு சார்ஜ் நெகட்டிவ்னா நான் நெகட்டிவ்னு சொல்லுவேன், அப்படி சொல்லாத வரைக்கும் அந்த சார்ஜ் பாசிட்டிவ் தான். ஓகே, அதை எங்கேயும் கொடுத்துருக்க மாட்டாங்க, அது உங்களுக்காக தெரியணும். சார்ஜ் அப்படின்னு நான் சொன்னாலே பாசிட்டிவ். நெகட்டிவ்னா கொஸ்டின்லேயும் சரி கான்செப்ஷுவலாகவும் சரி அவங்க பர்டிகுலராக சொல்லுவாங்க, திஸ் பர்டிகுலர் சார்ஜ் இஸ் எ நெகட்டிவ் சார்ஜ்னுட்டு. அது வரைக்கும் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். திஸ் இஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். சரி, இப்போ இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு வருவோமே. வாட் இஸ் திஸ் K? Kங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேர் K இஸ் ஈக்குவல் டு 1/4πε0. இது என்ன சார் ε0 ஒரு புதுசாக இருக்குது? எப்சிலன் இஸ் அ க்ரீக் சிம்பிள். இந்த எப்சிலனுக்கு பேர் என்ன தெரியுமா? பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்னால் என்ன? ஃபிசிக்கலாக அதுக்கு என்ன மீனிங்? நிஜமாகவே அது எங்கே என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு குறிப்பிட்ட மீடியம் வழியாக எந்த அளவுக்கு ஊடுருவ முடியும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிற ஃபேக்டர் அது. எப்படி சார் அது? அப்போ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லா மீடியம்லேயும் ஒரே மாதிரி இருக்காது, ஒரு மீடியமை பொறுத்தும் மாறும். ஏர்லேயும் வேக்யூம்லேயும் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும்,
இதே மைக்கா சிலிக்கன் அந்த மாதிரி வேறு மீடியம்க்கு கொண்டு போகணுன்னா அந்த மீடியமில் உங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஊடுருவுற விதமே வேறு மாதிரி இருக்கும். அதை யார் டிசைட் பண்ணுறா? எப்சிலன். இங்கே நான் எப்சிலான் நாட்டுன்னு போட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறதுனால. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த லாவை நம்ம எப்படி எழுதணும்னா எப்சிலன்னு எழுதணும். வேர் எப்சிலன் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர். இதில் எப்சிலான் நாட் அப்படின்றது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், எப்சிலான் ஆர் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, எப்சிலன் அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் அ மீடியம். புரியுதுங்களா? பெர்மிட்டிவிட்டி ஆஃப் அ மீடியம், பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. நம்ம ஏரில் ஆப்ரேட் பண்ணுறதுனால நம்மளோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்பயுமே 1. இட் இஸ் ஆல்வேஸ் கன்சிடர்ட் டு பி 1. அதனால தான் நான் கே வேல்யூ நம்ம எப்போ எழுதும் போதும் எப்சிலான் நாட்டுன்னு எழுதுகிறோம். ஓகேவா? ஆனால் ஆக்சுவல் ப்ரொசீஜர் படி நான் வெறும் எப்சிலன் தான் அங்கே எழுதணும். ஏர்ன்னு சொல்கிறதுனால அது ஒன்றா மாறுது. இதுவே வேறு ஏதாவது மீடியமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற வேல்யூஸை நான் அங்கே போட்டுப்பேன் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆர் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ மீடியம். ஓகேவா? ஜென்ரலாக நிறைய புக்ஸ்லேயும் சரி நிறைய ஆத்தர்ஸும் சரி எப்சிலான் ஆர்னு இதை எழுத மாட்டாங்க, கேன்னு எழுதுவாங்க, ஸ்மால் கேன்னு எழுதுவாங்க. இது கேபிட்டல் கே, இது ஸ்மால் கே. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். நான் அந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் எப்சிலான் ஆர்னே போட்டிருக்கேன். ஸோ நோ இஷ்யூஸ் வித் தட். சரி, இந்த எப்சிலான் நாட் ஒரு கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன், ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு குவான்டிட்டி. சரி, இதை வேல்யூ என்ன? இதோட வேல்யூ என்ன? எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு 8.854 into 10 power minus 12. ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே போடுறோம். இதை எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே போடும்பொழுது என்னோட கே வேல்யூ என்ன வரும்னா 9 into 10 power 9. ஓகேவா? 9 into 10 power 9ன்னு வரும். சரி சார், இதுக்கு எந்த யூனிட்டும் இல்லையா? உண்டு. எல்லாருமே ஜென்ரலாக கிளாஸ் 12ல் இந்த கேவோட யூனிட்டை ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஐ சஜஸ்ட் நாட் டு டூ தட். அதை பண்ணாதீங்க. ட்ரை டு டிரைவ் இட் டவுன். எப்படி சார் ஒரு யூனிட்டை எடுக்கிறது? ஏன் தெரியுமா நான் யூனிட்டை எடுங்கன்னு சொல்கிறேன்? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12ல் ஏகப்பட்ட குவான்டிட்டிஸ் வரும். அடுத்தது இது பெர்மிட்டிவிட்டி, இதே மாதிரி பெர்மியபிலிட்டி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்குது, கரண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டிஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஒவ்வொன்றுத்தோடைய யூனிட்டையும் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணால் யூ மைட் எண்ட் அப் வித் அன் எரர். ஸோ எப்படி நான் அதை எடுக்கிறேன்னு பாருங்கள். கேவை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, மற்றது எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் கொண்டு போங்க. எஃப் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை Q1 Q2. ஸோ ஃபோர்ஸுடைய யூனிட் என்ன? நியூட்டன். அது கூட மல்டிப்ளை ஆக போகிறது ஆர் ஸ்கொயர். ஆருங்கிறது லென்த்துடைய யூனிட் மீட்டர். ஸோ மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 Q கீழே வருது. Q இஸ் சார்ஜ், சார்ஜுடைய யூனிட் கூலும், விச் இஸ் நத்திங் பட் கூலும் ஸ்கொயர்டு. ஈஸி. சரி, இது K உடைய யூனிட். இப்போ எப்சிலான் நாட்டுடைய யூனிட் என்ன? சேம் ப்ரொசீஜர், எந்த மாற்றமும் கிடையாது. எப்சிலான் நாட்டை இப்படி கொண்டு போயிட்டு கேவை கீழே கொண்டு வந்துடு. கொண்டு வந்துட்டா இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிடும். விச் மீன்ஸ் சி ஸ்கொயர் பை n m ஸ்கொயர்டு இட் இஸ். ஈஸி அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. சரி சார், இப்போது ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ் வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. வெக்டர்னு சொன்னாலே அதுக்கு டைரக்ஷன் இருக்குது. ஆனால் சார்ஜெல்லாம் வந்து ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி, அதுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது, டைரக்ஷன் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதோடைய டைரக்ஷனை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். நான் ஒரு யூனிட் வெக்டரை டிஃபைன் பண்ணுவேன். அதுக்கு பேர் ஆர் கேப் 12. அதுக்கு பேர் ஆர் கேப் 12. ஓகே, அது எப்பயுமே சார்ஜ் 1லேருந்து சார்ஜ் 2 பக்கம் பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணுறேன்.
புரியுதுங்களா? வேறு யாரும் சொல்லலை, இது நான் சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூனிட் வெக்டர்ஸ் கூட செட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நான் டைரக்ஷன் எழுத போகிறேன். லிசன், F12. F12 is the force experienced by charge 1 because of charge 2. Question கேட்கும்போதும் இப்படி தான் கேட்பாங்க. What is the force between these two charges ன்னு கேட்க மாட்டாங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. சார்ஜ் 1 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். F12 is the force experienced by the charge 1 because of charge 2. உடனே நான் அடுத்த செகண்ட் நான் என்ன பண்ணிடுவேன், லிசன், அந்த சார்ஜை நான் மார்க் பண்ணுவேன். இதுக்கு மேலே தான் நான் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன்னு. ஒன்ஸ் நான் அந்த சார்ஜை மார்க் பண்ணிட்டேன்னா இதை தவிர சுற்றி இருக்கிற எல்லா சார்ஜும் ரெஸ்ட்டில் தான் இருக்கும். இதை தவிர சுற்றி இருக்கிற எல்லா சார்ஜும் ரெஸ்ட்டில் தான் இருக்கும். உடனே நான் வந்து ஒரு லைன் போடுவேன். நான் நானே கொஸ்டின் கேட்டுப்பேன். என்ன கொஸ்டின் கேட்பேன், இந்த சார்ஜால் அட்ராக்ட் ஆக போதா ரிப்பல் ஆக போதான்னுட்டு. ரெண்டுமே லைக் சார்ஜஸ். நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, போத் ஆர் பாசிட்டிவ். ஸோ இட் இஸ் கோயிங் டு கெட் ரிப்பல்ட் அவே. எந்த டைரக்ஷனில்? லெஃப்ட் சைடில் இது ரிப்பல் ஆகிடும். ஸோ உங்களோட F12 லெஃப்ட் சைடில் இருக்குது. அதுக்கப்புறம் நான் அதை டிஃபைன் பண்ண ஆரம்பிப்பேன். எப்படி டிஃபைன் பண்ணுவேன்? லிசன், F12 is equal to K times Q1 Q2 by R squared. நான் லெஃப்டில் பார் போட்டேன்னா ரைட் சைடில் டைரக்ஷன் காட்டணும். எந்த டைரக்ஷன் காட்டுவேன்? இப்போ பாருங்கள், உங்கள் R12 ஒரு டைரக்ஷன்லேயும் F12 இன்னொரு டைரக்ஷன்லேயும் இருக்குது. ஸோ R12 with a negative sign நான் எழுதிடுவேன். ஓகேவா? வித் அ நெகட்டிவ் சைன் நான் எழுதிடுவேன். இங்கே நான் சின்னதாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா, R12 is equal to வேறு எப்படி இதை எழுதலாம்? லிசன், இல்லைனா மாற்றிக்கலாம். R21 is equal to negative R12. இப்படி சொன்னால் சூட்டபுளாக இருக்கும். எப்படி? R21ங்கிறது நெகட்டிவ் R12. ஓகேவா? ஸோ வேணும்னும் போது மாற்றிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு அதுக்கு அவசரம் இல்லை. நெக்ஸ்ட், F12 அப்படின்னு சொல்லும்போது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை 2 பிகாஸ் ஆஃப் 1. ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை 2 பிகாஸ் ஆஃப் 1. இம்மீடியட்டாக என்ன பண்ணணும்? we will go for this. ரவுண்ட் பண்ணிவிடுவேன், ஒரு லைன் போட்டுடுவேன். ரவுண்ட் பண்ணி ஒரு லைன் போட்டோன்னா மார்க் ஆகிடுச்சு. அடுத்து நான் என்ன கொஸ்டின் கேட்பேன், இது இந்த சார்ஜால் அட்ராக்ட் ஆக போதா ரிப்பல் ஆக போதான்னு பார்ப்பேன். ஆஃப்கோர்ஸ் இது ரிப்பல் தான் ஆகும். F21. ஓகேவா? நவ் ஐ வில் அகெயின் கம் டவுன். K times Q1 Q2 by R squared. ஆனால் இந்த வாட்டி அது எந்த டைரக்ஷனில் இருக்குது? R12 டைரக்ஷன்லேயே இருக்குது. சிம்பிள் ஆஸ் இட் இஸ். இப்போது F12 F21 ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். எப்படி? ரெண்டு ஃபோர்ஸுமே it is equal in magnitude but opposite in direction. So it obeys Newton's third law of motion. அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வருவேன். ஓகே, இப்படி தான் உங்களோட மொத்த கூலும் சார்ஜஸ்மே ஆப்ரேட் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் வெரி ஈஸி அண்ட் திஸ் இஸ் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இதை வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் போகும்போது தான் இதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற காமனான ஒரு டவுட் என்ன தெரியுமா? எப்போ சார் மைனஸ் சைன் வரும், எப்போ ப்ளஸ் சைன் வரும்? நெகட்டிவ் சார்ஜ் வந்தால் மைனஸ் சைன் போடணுமா? நோ. இது ஃபோர்ஸுங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஸோ நீங்கள் ஒரு வெக்டர் குவான்டிட்டிக்கு பக்கத்தில் ஒரு மைனஸ் சைன் போட்டிங்கன்னா முழுக்க அதுக்கு காரணம் அதோடைய டைரக்ஷனாக மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த மேக்னிடியூட்ஸ்னால் உள்ள மைனஸ் சைன் வராது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இங்கே மைனஸ் சைன் போட்டிருக்கேன்.
இந்த மைனஸ் சைனை நான் எடுத்து வெளியே கூட போடலாம். புரியுதா? இது ரெண்டுமே பாசிட்டிவ் சைன் தான், பாசிட்டிவ் சார்ஜஸ் தான். அப்படி இருந்தும் நெகட்டிவ் சைன் ஏன் வந்திருக்கு? டைரக்ஷன்னால். இதை தான் புரிஞ்சுக்கணும், இதை தான் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் காமிச்சிடுறேன், தட் இஸ் பெட்டர். இங்கே ஒரு சார்ஜ் பாசிட்டிவ், இங்கே ஒரு சார்ஜ் நெகட்டிவ்னு வச்சுக்கலாம். இது Q1, இது Q2. ஓகேவா? இது Q1, இது Q2. திருப்பி இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து R. இப்போ நான் மறுபடியும் என்ன கேட்க போகிறேன்னா, வாட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை சார்ஜ் Q1? உடனே அந்த சார்ஜை ரவுண்ட் பண்ணணும். சார்ஜை ரவுண்ட் பண்ண உடனே ஐ வில் மார்க் திஸ் சார்ஜ் அண்ட் நம்மளை நானே கொஷின் கேட்டுப்பேன். என்ன கொஷின் கேட்பேன்? இது அட்ராக்ட் ஆக போதா, ரிப்பல் ஆக போதா? இந்த வாட்டி அன்லைக் சார்ஜஸ், இந்த சார்ஜ் அந்த சார்ஜுக்கு அட்ராக்ட் தான் ஆகும். எந்த டைரக்ஷனில்? இந்த டைரக்ஷனில். அதுக்கப்புறம் F⁻12ன்னு சொல்லுவேன். F⁻12 is equal to K into Q1 Q2. இங்கே எழுதும்போது தான் நிறைய பேருக்கு டவுட் வந்துடும். சார் Q2ஓட நெகட்டிவ் சைன் இருக்குது, உள்ளே போடணுமா? போடக்கூடாது. போடக்கூடாது. பை R². பேசிக்காக தான் நீங்கள் போகணும். இப்போ உங்கள் F⁻12 எந்த பக்கம் இருக்குது? பாசிட்டிவ் எக்ஸ் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாமா? இட் இஸ் பாயிண்டிங் இன் த பாசிட்டிவ் எக்ஸ் சைடு. அப்போது ஐ கேப் போடுவேன். எந்த விதமான நெகட்டிவ் சைனுமே இங்கே வராது. பிகாஸ் உங்கள் ஃபோர்ஸ் வெக்டர் பர்ஃபெக்டாக பாசிட்டிவ் எக்ஸ் சைடில் பார்த்ததுனால ஐ கேப் மட்டும்தான் வரும். இதுவே நான் உங்களோட செகண்ட் சார்ஜுக்கு மேலே ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருந்தால் அந்த ஃபோர்ஸ் லெஃப்டாக பார்த்தா மாதிரி இருந்திருக்கும். அப்போ உங்களுக்கு நெகட்டிவ் சைன் வரும். மறுபடியும் உங்கள் டைரக்ஷன்னால் வந்த நெகட்டிவ் சைன் தான் அது, உங்கள் சார்ஜ்னால இல்லை. ஸோ நான் அதையும் எழுதிடுறேன். F⁻21 is equal to K into Q1 Q2 by R² of negative I cap. So you can mark this and your F⁻21 will point in the left side. இது லெஃப்டில் பார்த்ததுனால வந்த நெகட்டிவ் சைன் தான் இது. ஸோ இந்த டவுட் தான் நிறைய பேருக்கு இருக்கிறது. ஓகேவா? ஸோ கூலும்ஸ் லா இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் ஆஸ் ஃபார் அஸ் உங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாமாக இருக்கலாம், CBSE பேஸ்டு எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை ஸ்டேட் போர்ட் பேஸ்டு எக்ஸாமாக இருக்கலாம். எதுக்கு இருந்தாலும் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஓகே, எல்லாருக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூம்மா.